ஆன்மாவிற்கு மரணம் இல்லை, மாறா தன்மையுள்ள ஒரு ஆன்மா. கல் மண் அப்புறம் செடி கொடிகளுக்கு உயிர் சக்தி இருக்கிறதுங்கிறது நம்ம கண் கூட பார்க்க முடியாது. எப்போ அதோட உயிர் சக்தி பிரிஞ்சு போகுதோ அப்ப அதை அழுக ஆரம்பிச்சு மண்ணோடு மண்ணா போயிடும். இந்த டெத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆன்மா எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு மாறா தன்மை உள்ள, அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அந்த ஆன்மா அதோட தன்மை என்ன அப்படின்னா, அதுக்கு முதுமை என்பதே கிடையாது. அது எப்பவுமே இளமையா இருக்கும். அதே சமயத்துல ஆர்வமாவும் இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வமாவும் இருக்கும். அதுக்கு இறப்பு என்பதே கிடையாது. நம்மளோட உடலுக்கு என்னென்னலாம் ஒரு வரையறை இருக்கு, ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஆன்மா என்பதுக்கு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. அதுக்கு இறப்பும் கிடையாது. அது எப்பவுமே மாறும் தன்மை கூடியது. அதே மாதிரி அதுக்கு எப்பவுமே ஒரு நோக்கம் இருக்கும். அவர் கடைசியில அதை சம்மப் பண்ணி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆன்மாங்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸே இல்லாம ஒரு விழிப்புணர்ச்சி அப்படிங்கிறது தான் ஆன்மா அப்படின்னு பத்ரி சார் சொல்றாரு. அந்த ஆன்மா அப்படிங்கிறது நம்ம அந்த பரமாத்மா, அதோட குவாலிட்டியும் ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால நம்ம எல்லாருமே அந்த கடவுளின் நேச்சரை கொண்டவங்க தான் நம்ம எல்லாரும். அடுத்தது சுவாமி ராமா தீர்த்தா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அதுவே, அதுதான் அந்த தத்துவம் அசி. நாம எது அப்படின்னா, நாம நினைச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம இந்த பிசிக்கல் உடலோ இல்ல மனமோ கிடையாது. நம்ம ஒரு ஆன்மா. இப்போ இந்த பிசிக்கல் பாடியில நம்ம இந்த உடல்ல இருந்து நமக்கு என்னென்னலாம் நம்ம அனுபவங்களை சேகரிக்கணும், அப்புறம் நமக்கு படிக்கக்கூடிய பாடங்கள் என்ன, இந்த அனுபவங்கள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவ பாடத்தை நம்ம கத்துக்கிறதுக்காக தான் இந்த உடல்ல இருக்கும். அப்படிங்கிறது தான் அவரு உணரணும் அப்படின்றாரு. நம்ம சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால இந்த ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான, அது எப்பவுமே இருக்கக்கூடிய மாறா தன்மையுள்ள, அதுக்கு அழிவே இல்லாத ஒரு விழிப்புணர்வு பேரானந்தம் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நம்ம சச்சித் ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது என்னன்னா, இவரும் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸே கிடையாது. ஒரு அளவுகோல் அப்படிங்கறதே எதுவுமே இல்லை. ஏன்னா நம்மளோட உடலுக்கு நமக்கு ஒரு வயது இருக்கு, அது அழியக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம அந்த உடல் கிடையாது, அதே மாதிரி நம்ம அந்த சென்ஸ் ஆர்கன்ஸும் கிடையாது. நமக்கு அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மனமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நம்ம ஒரு மாறா தன்மை உள்ள ஒரு ஆன்மா அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, ஆன்மாவுக்கு இறப்பு கிடையாது. அதே மாதிரி ஆன்மாவிற்கு இந்த பழி பாவம் அதுக்கப்புறமேல் எந்த விதமான, ஏன்னா அதுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பெற்றோரோ அந்த பேரண்ட்ஸோ இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால அது எந்த பயமும் இல்லாத ஒரு அழிவற்ற ஒரு உட்பொருள் தான் ஆன்மா அப்படின்னு சுவாமி ராமா தீர்த்தா அவங்களும் சொல்றாங்க. அதுதான் அவரோட இது தத்துவம் அசி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அடுத்தது பீட்டர் ரிச்சல் அப்படின்னு சொல்றவரோட இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இயற்கையில 4 விதமா அதை பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கனிம உலகம், நம்ம கிங்டம் 4 கிங்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, மினரல் கிங்டம், பிளான்ட், அனிமல், ஹியூமன் பீயிங் சொல்வோம். கனிம உலகம், செடி கொடிகள், அப்புறம் மிருகங்கள், அப்புறம் நம்ம மனிதர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு பரிணாம வளர்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிறப்பு எடுக்கும்போது ஆரம்பத்துல நம்மளும் கல் மண்ணா நம்ம பிறப்பெடுத்து, அதுக்கப்புறம் செடி கொடியாகி, அதுக்கப்புறமேல் நம்ம மிருகங்களாகி, அதுக்கப்புறம் நம்ம மனிதர்களா நம்ம பரிணாமம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மிருகங்களும் மனிதர்களும் நம்ம உயிர் சக்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்கூடா நம்ம பார்க்க முடியும். ஆனா கல் மண் அப்புறம் செடி கொடிகளுக்கு உயிர் சக்தி இருக்கிறதுங்கிறது நம்ம கண்கூடா பார்க்க முடியாது.
ஆனா நம்ம உணர முடியும். இதை நம்ம பத்தி இந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னா கல் மண் அப்படி இருக்கிறதுக்கும் ஒரு உயிர் சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அந்த ஏன் அப்படின்னா ஒரு கல் இருக்கு அப்படின்னா அதுக்கு உயிர் சக்தி இருக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். எப்போ அதோட உயிர் சக்தி பிரிஞ்சு போகுதோ அப்ப அது அழுக ஆரம்பிச்சு மண்ணோடு மண்ணா போயிடும். நம்ம உடலும் அப்படிதான். அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஆனா கல் மண்ணுக்கும் அதோட நேரம் எடுத்து அது அழிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம பார்க்கும்போது அதுக்கும் உயிர் சக்தி இருக்கு. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே உயிர் சக்தி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த ஆன்மா அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 விஷயங்கள் சேர்ந்ததுதான் ஆன்மா. ஆற்றல், அப்புறம் விழிப்புணர்ச்சி, அதுக்கப்புறம் ஞானம். இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஆன்மா. அந்த எனர்ஜி அப்படிங்கறதோட ஆற்றல் இல்லையா, அந்த ஆற்றலோட அந்த வைப்ரேஷனோட அதிர்வு எண் சொல்றோம், ஃப்ரீக்வன்சி. அதை வச்சுதான் அதோட தன்மையை நம்ம அது எந்த அளவுக்கு அந்த மனநிலையோ உணர்ச்சி நிலையிலையோ அதிகம் லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம் இல்லையா, ஹை அண்ட் லோவா எப்படி இருக்குன்னா அந்த அதிர்வு எண்ணை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப மினரல் கிங்டம் அப்படிங்கறதுலயே அதோட லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சில அது இருக்கும்போது அது ஒரு கிறிஸ்டலாவோ இல்ல தங்கம் டைமண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதோட பரிணாம வளர்ச்சி வந்து அப்படி அதோடைய ஹை அண்ட் லோன்ட்டு இருக்கு. அதே மாதிரிதான் செடி கொடிகளுக்கும் எப்படின்னா லோ லோ ஃப்ரீக்வன்சில இருந்து ஹை ஃப்ரீக்வன்சி வரும்போது அது ஒரு மெடிசினல் பிளான்ட்டா மத்தவங்களுக்கு உபயோகப்படுற ஒரு செடி கொடியாவும் மாறுது. அது இப்ப வேப்ப மரம் நம்ம சொல்றோம், வில்வ மரம், அந்த மாதிரி இருக்கிறது அடுத்த மனிதர்களுக்கு இல்ல வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கிற மாதிரி அது மாறுது. அதே மாதிரிதான் மிருகங்களும் அப்படிதான். அது வந்து இப்போ பசு, எருது, நாய் அப்படி போன்றவைகள் வந்து அதோட பரிணாம வளர்ச்சியில ஜாஸ்தி அடையும் போது மனிதர்களோட அன்பு பாராட்டி பழகும் போது அதோட எவல்யூஷன் வந்து மாறுது. எப்போ அதை பயத்தை விட்டுட்டு அன்பா மாறி நம்ம மனுஷங்களோட பழகும் போது அது அடுத்த பரிணாம வளர்ச்சிய அடையுது. ஏன்னா நம்மளோட மிருகங்களுக்கு என்ன அப்படின்னா முதல்ல இருக்கிறது வந்து தற்காப்பு. அது வந்து தன்னோட உணர்வு நிலை மட்டும்தான் வச்சு அது வந்து இயங்கும். நம்ம அதை அடிக்க போனா திருப்பி அடிக்கும். அந்த மாதிரி உணர்வு நிலை மட்டுமே வச்சுட்டு இயங்கக்கூடியது வந்து மிருகங்கள். அதுக்கு வந்து தற்காப்பு மட்டும்தான் தெரியும். ஆனா மனிதர்களுக்கு தான் வந்து அந்த ரீசனிங் பவர் சொல்றாங்க இல்லையா, 6th சென்ஸ், சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கு. அந்த திறனை வச்சு அவங்க வந்து நல்லது கெட்டது என்னது அப்படின்றத அனலைஸ் பண்ணக்கூடிய அவங்களுக்கு அந்த நிலை வந்துருது. அதே மாதிரி இந்த கனிம உலகத்துல, செடி கொடி உலகத்துல, மிருகங்கள் உலகத்துல என்ன அப்படின்னா அது எல்லாருமே ஒரு குழு ஆன்மாவா தான் இருக்கும். எதுவுமே வந்து தனித்து இயங்க முடியாது. அதுக்குன்னு ஒரு லா ஆஃப் இன்கார்னேஷன் இருக்கும். அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே உணர்ச்சி இதுல இயங்குறது இல்லையா, அதனால எப்போ வந்து அந்த ஆன்மா தனித்து ஒரு இண்டிவிஜுவல் ஈகோன்னு சொல்லுவாங்க, தனித்த ஆன்மாவா அது வந்து பிறப்பி எடுக்குதோ அப்பதான் அது வந்து மனிதர்களா அது வந்து உருவாகுது. அந்த தனித்த ஈகோ இதுல வந்து அவங்களுக்கு எந்த விதமான இந்த மாதிரி ஒரு லா வந்து கிடையாது. அவங்க வந்து தனக்கு தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அவங்க வந்து நல்லது கெட்டது எது பண்ணணும் நம்ம அது அவங்களோட அந்த நிலைய பொறுத்து, உணர்ச்சி நிலைய பொறுத்து, கான்சியஸ்னஸ பொறுத்து அவங்க அந்த எடுக்கிற முடிவுலதான் அவங்களுக்கு அது சாதகமாவோ இல்ல பாதகமாவோ அது ஆகுது. அதே மாதிரி இந்த 3 உலகத்திலயும் கனிம உலகமோ செடி கொடியோ இல்ல மிருகங்களோ இந்த 3 உலகத்திலயும் அவங்களுக்கு கர்மா அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. அது இருக்கணும், அதோட வேலையை செஞ்சுட்டு அது என்ன முடியுதோ அதோட சரி. அந்த உணர்ச்சி நிலையில மட்டும்தான் இருக்கணும். எப்போ அது மனிதர்களா நம்ம இண்டிவிஜுவலா உருவாகும் போதுதான் கர்மா அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. என்னன்னா கர்மா அப்படின்னா உடனே நம்ம பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது வந்து பனிஷ்மெண்ட் கிடையாது. அது வந்து நம்ம இந்த உலகத்துல வந்து நம்ம கற்கக்கூடிய பாடங்கள், அதுதான் வந்து கர்மா. இப்ப நம்ம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் அப்படிங்கிற ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் தான்
அந்த கர்மா. அது மூலமா தான் நம்ம வந்து இந்த உலகத்துல பாடங்களை நம்ம கத்துக்கிறோம். முதல்ல வந்து நமக்கு தெரியாம நிறைய தப்புகள் செய்வோம். ஆனா அந்த தப்புகள் மூலமா இது வந்து மத்தவங்களையும் பாதிக்குது, எனக்கும் உபயோகமா இல்ல அப்படின்ட்டு என்னைக்கு நம்ம உணர்றோமோ அன்னைக்குல இருந்து நம்ம அந்த சிந்தனை திறன் தான் நமக்கு வந்து ஒரு கிஃப்டா, ஆறாவது இது அறிவா நமக்கு வந்திருக்கு. அந்த திறனை யூஸ் பண்ணி நம்ம இத வந்து தெரிஞ்சுட்டு அன்னில இருந்து அதுக்கப்புறம் அந்த பரிணாம வளர்ச்சியில அடுத்தடுத்து நம்ம போய்க்கிட்டே இருக்கோம். இப்ப எப்படி வந்து மிருகங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பர் அனிமலா நம்ம தெரிகிறோம் அப்படின்றாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து மத்த இந்த மனத்தை பண்படுத்த தெரிஞ்சவங்க, இந்த சென்சஸ் எல்லாம் அடக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அவங்களைய ஒரு கடவுளா பாக்குறோம். நம்ம ஒரு சூப்பர்மேனா அவங்களையே பாக்குறோம். அதே மாதிரி இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனித உடல்ல நம்ம இப்போ வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா 3 வாகனங்கள் மாதிரி இது யூஸ் ஆகுது. என்ன 3 உடல்கள் இருக்கு. எது எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் பாடி, நம்மளோட அந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு உடல், மன உடல். அதுக்கப்புறமேல் எமோஷனல் பாடி, இது வந்து சூஷ்ம உடல். அதுக்கப்புறம் நம்மளோட பிசிக்கல் பாடி, நம்ம நார்மல் உடல் இருக்கு இல்லையா. இந்த 3 வந்து இந்த 3 உடல்ல வச்சுதான் நம்ம வந்து இயங்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம எங்க இருந்து இப்போ தமிழ்ல நம்ம நல்லாவே நமக்கு தெரியும். நம்ம வந்து உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்வோம். உயிர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்வோம் நம்ம. அப்போ வந்து அப்பவே நமக்கு அதைய உற்று நோக்கினாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உயிர் அப்படிங்கறதுக்கு அதுக்கு அழிவு இல்ல. அது வந்து எங்க இருந்து வந்ததோ அங்கேயே போயிடுச்சு அப்படிங்கறது அதுல நல்லாவே தெளிவா தெரியுது. அப்ப அது எங்க இருந்து வந்தது, எங்க போயிருக்கு அப்படின்னா, அதுதான் அதுக்கு காரண உலகம் அப்படின்றது இருக்கு. அந்த காரண உலகத்துக்கு அது எந்த நோக்கத்துல இந்த பூமிக்கு வந்ததோ அந்த நோக்கம் வந்து முடிவடையும் போது அது அதை விட்டு பிரிஞ்சிடுது. அததான் வந்து நம்ம டெத் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். இங்க இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, டெத் அப்படின்னா அழிவு அப்படின்னு நம்ம யோசிக்காம ஒரு மாற்றம். அது திருப்பியும் அந்த லைஃப் ஆஃப்டர் டெத், அந்த டெத்துக்கு அப்புறமும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஞானத்தை நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா, அந்த மரணம் அப்படிங்கறதுக்கு மேல அந்த பயமும் இருக்காது, ஒரு சந்தேகமும் இருக்காது நமக்கு. இந்த மென்டல், அந்த மனம் நமக்கு எப்படி அது வந்து உயர் நிலைக்கு போகுது அப்படின்னா, நிறைய நம்ம பிறப்பு எடுக்கிறோம். நிறைய பிறப்பு எடுத்து அதனாலதான் ஓல்டு சோல் அப்படின்றோம். ஓல்டு சோலுங்கிறது ஏஜ் பொறுத்து கிடையாது. அது எத்தனை பிறப்பெடுத்து அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை, பாடங்களை அது கத்துட்டு இருக்கோ அதைய வந்து நம்ம ஓல்டு சோல் அப்படின்னு சொல்றோம். பிசிக்கல், நம்ம உடல் வந்து ஒரு கண்ணால பார்க்கக்கூடிய ஒரு அடர்த்தியான ஒரு பொருட்களால் ஆனது. அதனால நம்ம பார்த்த உடனேயே நமக்கு தெரியுது இந்த உடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ சூட்சும உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும், ஒரு ஆவி நிலையில இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஐஸ் கட்டி எடுத்துப்போம். ஐஸ் கட்டிங்கிறது எவ்வளோ நமக்கு வந்து பார்த்த உடனே தெரியுது இல்லையா, அது அடர்த்தியா இருக்கு. அதுக்கப்புறம் அதோட வந்து லிக்விட் ஸ்டேட்டோ அல்ல அது கேஷியஸ் ஸ்டேட்டோ வேப்பரோ ஆவியா ஆகும்போது அது நமக்கு அந்த டிரான்சிஷன் தெரியுது இல்ல, அந்த மாற்றம் தெரியுது இல்லையா. அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஆஸ்ட்ரல் வேர்ல்டு, நம்ம கனவு உலகத்துல இருக்கோம் அப்படின்னா, ஆஸ்ட்ரல் வேர்ல்டுங்கிறது கனவும் இல்யூஷனுமா ஆனது. இப்ப நம்ம கனவு காணும் போது அது எந்த ஒரு லிமிட்டேஷன்ஸும் இருக்காது. நமக்கு ஃபுட்டு நமக்கு உணவு வேணும்னா உணவு வந்துரும், இல்ல நமக்கு உடை வேணும்னாலும் வந்துரும். நம்ம எங்க போகணும்னு நினைச்சாலும் உடனே போறதுக்கான அங்க அந்த சாத்தியம் இருக்கு இல்லையா. அதனாலதான் அது வந்து அடர்த்தியான தன்மை இல்லாம ஒரு ஆவி தன்மையா இருக்கிறதுனால அது வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கு. அதனாலதான் நம்மளால கண்ணால பார்க்க முடியல எல்லாருனாலையும். ஆனா இந்த மாதிரி ஆன்மீகத்துல வந்து குரு இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பார்க்கக்கூடிய அந்த தன்மை அவங்களுக்கு இருக்கும். இதுலயே வந்து நம்ம உடலுக்கே வந்து இன்னொரு எத்திரிக் டபுள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நமக்கு ஆற்றல் உடல் வந்து நம்ம கூடயே சேர்ந்ததா இருக்கும்.
அந்த ஆற்றல் உடல் அப்படிங்கிறது தான் வந்து அஹ், நம்மளோட அந்த சக்கராஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது நம்ம கூடவே சேர்ந்ததாவே இருக்கும். நம்ம எப்போ தூங்கும் போதும் இந்த உணர்ச்சி நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து அது வெளியே போயிட்டு அது திரும்பி வரும். அதை நம்ம எல்லாரும் அந்த தூங்கும்போது எல்லாருக்குமே, செடி கொடி எந்த உலகமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அது வெளியே போயிட்டு உள்ள வருது. ஆனா அத நமக்கு யார் வந்து அதைய கான்சியஸா அதோட நினைவோட அதைய வந்து ரியலைஸ் பண்றாங்களோ அவங்க வந்து ஆன்மீக இதுல கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு அந்த பார்க்கக்கூடிய அந்த திறன் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த இந்த இதையெல்லாம் இந்த ஞானத்தை எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படி, அதாவது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இத வந்து எது வந்து நமக்கு முக்கியம், எது வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மெட்டீரியலா நமக்கு இந்த காசு பணம் தேவை, வீடு உடை உணவு எல்லாமே நமக்கு அவசியம்தான். ஆனா எந்த அளவுக்கு அவசியங்கிறது இந்த ஞானம் பெற்ற உடனே நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். அது வந்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ மட்டும் போதும். ஆனா மத்தபடி இந்த இறப்புக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு என்ன தேவையோ அதுவும் நம்ம அந்த ஞானத்தை கத்துக்கிறதுல, அப்புறம் சர்வீஸ் பண்றதுல, அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுல நமக்கு அந்த கவனம் வந்து அது நமக்கு ஒரு தெளிவா அந்த இது தெரிய வரும். ஏன் அப்படின்னா, நம்ம இறக்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கண்ணை மூடி பார்த்தாலுமே இந்த உடல் இல்ல அப்படின்னா அதுதான் நம்மளோட இறப்புக்கு அப்புறம் இருக்கிற நிலையும் கூட. இப்ப எப்ப மனநிலையில இருக்கோம், உணர்ச்சி நிலையில இருக்கோமோ அதே மாதிரிதான் அந்த சிர்ஃப் நமக்கு வெறும் வந்து இந்த உடல் மட்டும்தான் இருக்காது தவிர மத்தது எல்லாமே அதே அதே நிலையில தான் நம்ம இருப்போம். அதனாலதான் இப்ப மரணத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த மெடிடேஷன் தியானம் பண்ணி நம்மளோட அந்த உணர்ச்சி நிலைய வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சில நமக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து அங்க போய் கஷ்டமா இருக்காது. இது வந்து ஒரு பேரானந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லோ ஃப்ரீக்குவன்சில நம்ம அந்த அதிர்வு எண் சொல்றேன் இல்லையா, அந்த ஆற்றல் வந்து அந்த அதிர்வு இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலோட அதிர்வு அதிர்வு எண் வந்து கம்மியா இருந்தது, ஃப்ரீக்குவன்சி நம்பரும் இருக்கு, அதோட ஃப்ரீக்குவன்சி இதுவும் இருக்கு. அது கம்மியா இருந்தது அப்படி எப்படின்னா, பொறாமை குணம், அதுக்கப்புறமேலு கோவம், அடுத்தவங்களுக்கு வந்து ஏதாவது தீங்கு செய்யறது, அந்த மாதிரி நம்ம குணத்தை எல்லாம் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து லோ ஃப்ரீக்குவன்சில நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த ஆஸ்ட்ரல் சூட்ச்ம உலகத்திலயும் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு கம்மி அதிர்வலைகளை நம்ம வந்து இருந்தோம்னா அது வந்து நம்ம திருப்பி அதே மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி தான் அது இருக்கும். அதனாலதான் வந்து அவங்க லோ ஆஸ்ட்ரல் வேர்ல்டுலயே வந்து அவங்க இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மத்தவங்களே அன்பு பாராட்டணும், அதுக்கப்புறமேல ஒரு அமைதியான பீஸ் அண்ட் ஹார்மனியா மத்தவங்களோடயும் இருக்கணும் அப்படின்னு யார் அந்த மனநிலையை அவங்க வளர்த்துக்கிறாங்களோ அப்ப நமக்கு வந்து அந்த ஹையர் சூட்சும உடல் அந்த நிலைக்கு நம்ம போய் அந்த உலகத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த உலகத்துல வந்து எல்லாம் பேரானந்தமா இருக்கும். எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. நம்ம கத்துக்கணும் அப்படின்னாலும் அங்கேயும் போய் நம்ம நிறைய கத்துக்கலாம். நிறைய நமக்கு வந்து ஹாபிஸ் மாதிரி நம்ம என்னென்னலாம் நமக்கு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஹையர் ஃப்ரீக்குவன்சில நம்ம இருக்கலாம். இல்ல நம்ம லோயர் ஃப்ரீக்குவன்சில இந்த மனநிலையிலேயே நம்ம இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்தவங்களைய வந்து எப்படி துன்புறுத்தலாம், இல்ல எப்படி வந்து அந்த மாதிரி லோ ஃப்ரீக்குவன்சிலேயே தான் நம்ம இருக்கிற மாதிரி அதே நிலைமை தான் அங்கேயும் தொடரும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி இந்த மாதிரி நம்மளே அந்த உணர்ச்சி நிலைய கான்சியஸ்னஸ வந்து நம்ம உயர்த்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சூட்சும உலகத்துக்கு போகும்போது எல்லாமே, ஏன்னா அங்க வந்து எந்த ஒரு இப்போ கண் பார்வை குறையறதோ இல்ல நம்ம வேலை செஞ்சா டயர்ட் ஆகுறதோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. அது வந்து நம்ம கனவு காணும் போதே நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கனவு காண்ற நிலைதான் வந்து சூட்சும உலகத்துல நம்ம அப்படி இருப்போம். ஏன்னா இப்போ உயிரோட நம்ம இருக்கிறதுக்கும்
சூட்சும உலகத்துக்கு ஒரேடியா பெர்மனண்டா போறதுக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா சில்வர் கார்டு அப்படின்ட்டு இருக்கும். இப்ப நம்ம கனவு காணும்போது நமக்கு அந்த சில்வர் கார்டு வந்து அந்த ஆஸ்ட்ரல் சூட்சும உடலுக்கும் நமக்கும் வந்து சில்வர் கார்டு வந்து ஒரு கனெக்ஷனா இருக்கும். எப்ப நம்ம தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில்வர் கார்டு வந்து கனெக்ஷனா இருக்கும். ஆனா நம்ம இந்த இறப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு அப்புறமேல் வந்து அந்த கனெக்ஷன் வந்து அது இருக்காது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த சூட்சும உலகத்திலேயே நம்ம வந்து இருப்போம். இந்த இதோட நம்ம இப்ப எங்க என்னென்னலாம் பில்டிங்ஸ் இருக்கு, நம்ம டவுன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா, இதோட என்னென்னலாம் இங்க இருக்கோ அதோட அதே மாதிரி சூட்சும உலகத்திலயும் அதோட ரெப்ளிகாவா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு கார்பன் காப்பி மாதிரி அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வேற எங்கேயோ இருக்கோம் அப்படின்னு கூட நினைச்சுக்க வேணாம். நம்மளைய சுத்தி கூட இருக்கலாம். அது ஆனா அவங்க வந்து ஒரு வேற பரிமாணத்துல இருக்காங்க. வேற டைமென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நம்ம இருக்கிறது 3 டைமென்ஷன்ல. இப்ப அந்த மாதிரி சூட்சும உடல் அந்த மாதிரி இருக்குன்னா அது வந்து 4th 5th டைமென்ஷன் மாதிரி வேற பரிமாணத்துல அது போயிடும்.